நிறைய பேர் நடிகர் தனுஷ் பிறந்தநாள் அவர்கள் அன்னைக்கு மேடையில ஏறி ஸ்பீச் தரும்போது அவர் அரசியல் வருவாரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகம் இருக்கு. எனக்கும் சந்தேகம் இருக்கு. நிறைய பேர் என்ன திங்க் பண்றாங்கன்னா, அவங்க நல்லது செய்யணும்னா அரசியல் வந்தா நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆக்டர் ராகவன்ஸ் அவர்கள், ஆக்டர் சூர்யா அவர்கள், கேபி பாலா அவர்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நல்லது செய்யறாங்க. ஆனா அவங்க எல்லாம் அரசியல் என்னவெல்லாம் செய்யறது இல்லையே. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ட்ரெயின்ல டிக்கெட் வாங்க கூட காசு இல்லாம வித்தவுட்ல வந்தவர் இன்னைக்கு எப்படி இருக்காங்க. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ, மாசம் 1000 ரூபாய் தராங்க, 2000 ரூபாய் தராங்க அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா காசு கூட இல்லாதவங்க சேரது இல்லை, இருக்கிறவங்க தான் திரும்ப திரும்ப போய் சேருது. ம். நீங்க ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில இருந்து இப்ப இருக்கிற ஹிஸ்டரி ஃபுல் பாலிடிக்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. வீட்டு வரி, தண்ணி வரி, அந்த வரி இந்த வரின்னு எல்லா வரையும் ஏற்றி இருப்பாங்க. ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கோம், ஃப்ரீயா தராங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பதாங்க உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம் இவங்க ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், அவங்க ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படி இருக்க நம்ம வீடு இப்படியே தான் இருக்கும். இப்படி இருக்க நம்ம வீடு இப்படி மாற போறது இல்லை. இப்படி இருக்க நம்ம வாழ்க்கை இப்படி மாற போறது இல்லை. நம்ம உழைச்சாதாங்க நம்மளுக்கு சாப்பாடு. அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் எந்த ஒரு இடத்துல இலவசம் தராங்களோ அந்த இடத்துல சந்தேகப்படுங்க. நம்ம எப்போ ஒரு பொருளை 1 ரூபாய் விலை கொடுத்து வாங்குறோமோ அன்னைக்கு தாங்க தமிழ்நாடு மாறும். நான் பேச தப்புன்னு நினைச்சீங்கன்னா டிஎம் பண்ணுங்க, நானே இந்த கண்டென்ட் ரிமூவ் பண்றேன். அப்படி ஒருவேளை நான் பேச கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா கூடவே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாமளும் மாறுவோம், தமிழ்நாடையும் மாற்றுவோம்.